வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாமினர் 24/7 தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ICAR அப்படிங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்திருக்கக்கூடிய முக்கியமான நோட்டிஃபிகேஷன். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஸோ ICAR நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்சஸ் பூசா கேம்பஸ் நியூ டெல்லியில் வந்திருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனில் வாக்கின் இன்டர்வியூக்காக கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதையும் நீங்கள் டேரெக்டாக போய் வாக்கின் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது, எங்கே அட்டன் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸையும் இங்கே பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இவங்க கால்ஃபர் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் பார்த்துட்டிங்கன்னா மேப்பிங் அண்ட் மொபைலைசேஷன் ஆஃப் லீஃப் ரெஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் ஃப்ரம் இந்தியன் லேண்ட் ரேசஸ் டு ப்ராடன் த ஜெனடிக் பேஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் வீட் வெரைட்டிஸ். ஸோ வீட் வெரைட்டிஸில் தான் மெயினாக இவங்க வந்துட்டு இவங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ 18th ஆகஸ்ட் வந்து உங்களோட இன்டர்வியூ டேட், சரிங்களா? ஸோ ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 1 நம்பரும் த போஸ்ட் இஸ் சாங்ஷன் ஃப்ரம் 31st ஜூலைலேருந்து 30th ஜூலை 2029 வரைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 67,000 பேமெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டாக்டரல் டிகிரி இன் சயின்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் பிளான்ட் பயோடெக்னாலஜி இல்லை மாலிகுலர் பயாலஜி இல்லை பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 3 years ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மாலிகுலர் பயாலஜி ஆர் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் 35 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் ஆர் ஃபீல்டு ஒர்க்கர் அப்படிங்கிற பொசிஷன் கொடுத்துருக்காங்க. 18,000 + 24% HRA கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் டிகிரி இன் எனி டிசிப்ளின். ஸோ பார்த்துக்கோங்க, கிராஜுவேட் டிகிரி இன் எனி டிசிப்ளின், அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 50 years அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பிளான்ட் ஃபீனோடைப்பிங் அண்ட் ரேசிங் கிராப்ஸ் இன் ஃபீல்ட் அண்ட் கண்ட்ரோல் கண்டிஷன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் கிராஜுவேட் எனி டிசிப்ளின் கிராஜுவேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50 years அப்படின்னா மற்ற கேட்டகரிக்கு 55 அப்படிங்கிறத நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கலாம். SC/ST கேட்டகரிக்கு 5 years, OBCக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இதை பற்றின வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். அண்ட் எங்கே அப்ளை பண்ணணுங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடணும் இல்லையா? www.nbpgr.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணோம். இதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நாளையும் நிம்மதி, வேலையும் நிம்மதி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.